ஐந்தனை பண்ணையின் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யதார்த்தமாக இன்னைக்கு நாங்கள் பண்ணைக்கு வந்திருக்கிறேன். காலையில் கடைக்கு போய் சாப்பிடலான்னு பார்த்தேன். ஏன்னா காலையில் சாப்பிடுவேன், இங்கே இன்னைக்கு இல்லை. திருப்பியும் சொல்லி இங்கே சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, பால் இருக்கு பாருங்க. பால் எங்களோட பால் தான். முட்டை வச்சுருக்கோம். இது வந்து கழுதப்பால். இன்னைக்கு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குடிச்சிடலாமா? கொஞ்சம் கழுதப்பால் வந்து இன்னைக்கு கம்மி தான். காலை கறந்து வெளியில் போயிருக்கோம், சோப்புக்கு போயிருக்கோம். முட்டை வாங்கி வச்சுருக்கோம். முட்டை யாருக்கு அப்படின்னா மனுஷனுக்கும் முட்டை தேவைப்படுது, இங்கே இருக்க நாய்களுக்கும் முட்டை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், பயோகேஸ் துடைக்காமல் இருக்கும். காலையில் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நாய்களுக்கு காலைல சாப்பாடு வச்சுருக்கு, கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும் பாருங்க. முட்டை போட்டு சாப்பிடல பாருங்க. முட்டை போட்டு சாப்பிடல. அப்புறம் முருங்கையிலே உங்களுக்கு கல்யாணி முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணி முருங்கை பார்த்தீங்களா? கல்யாண முருங்கை தானே அது. என்ன முருங்கை சொல்லுவோம்? முள்ளு முருங்கை. கல்யாணி முருங்கை இல்லை, முள்ளு முருங்கை. தப்பாக சொல்லிட்டேன். இந்த முள்ளு முருங்கையில் இலையில வந்து நம்ம வந்து சூப்பு வச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து சளி, இருமல் இதெல்லாம் ரொம்ப சரியாகும். இந்த முள்ளு முருங்கை வந்து எங்கள்கிட்ட ரொம்ப இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அந்த போத்து இருக்குது, போத்து வச்சாலே வந்துடும். யாருக்காவது போத்து வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு போத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நிறையா வேப்ப மரம் இருக்குது எங்கள்கிட்ட பாருங்கள். எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, என்னென்ன சொத்து இருக்குன்னா ஒரு 1000 மரம் வச்சுருக்கேன்னு சொல்லுவேன். அது ஒரு சொத்து நம்மளுக்கு. 1000 மரத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். பணம் காசு நம்மள்கிட்ட இருக்கலாம், ஆனால் 1000 மரத்தையும் நான் பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது அருமையான விஷயம். உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இவன் படுத்திருக்கான் பாருங்க, காலில் படுத்திருக்கான். கதிர் வந்து எனக்கு வந்து முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. இங்கே பாருங்க, பட்டர் முட்டை, பட்டரு தக்காளி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. அது இல்லாமல் இந்த அடுப்புங்க உங்களுக்கு வந்து, இந்த அடுப்பு வந்து நம்ம வந்து விறகடுப்பில் சமைக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். ஆனால் இந்த அடுப்பில் நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக வெளிவிடும். அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி நம்ம டெய்லி ஊதுறோம்ல, வீட்டில் அடுப்பில் வந்து டெய்லி ஊதுவோம். அப்போ வந்து புகை நம்ம நிறையா போகும். அவன் ஏதோ சொல்கிறான், ஒரு ஊதுறதுனால ஒரு 100 சிகரெட்டுக்கு குடிக்கிறதுக்கு அந்த புகையெல்லாம் போய் நம்மளுக்கு இதாகும் அப்படின்னு சொல்கிறான். இதில் வந்து நம்ம ஊதலாம் வேண்டாம். விறக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிரீன்வேன்னு ஒரு கம்பெனி அதுலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன ஆகும், இம்மிடியேட்டாக வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது நிறைய மக்களுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சாப்பாடு இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எங்கள் இடத்துல வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா ஜாமானும் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க. எல்லா ஜாமானும் இருக்கும், நிறைய ஜாமான் இருக்குது எங்கள்கிட்ட. பானை தண்ணி வச்சுருக்கோம். பானை தண்ணி அருமையாக இருக்குது. வாங்க பானை தண்ணி குடிக்கும். இது வந்து இந்த தண்ணிங்க, காவேரி தண்ணி. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலை, ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இவங்க பட்டர் போட்டு நீங்களும் ஐந்தனைக்கு வந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் இங்கே இருந்து பண்ணலாம். எங்கள்கிட்ட வந்து செஃப்பில் வந்து எல்லாமே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஐந்தனையில் வந்து நாங்கள் வந்து காலேஜ், இந்த கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் வச்சுருக்கோம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வச்சுருக்கோம். முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இதுவரை வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நாங்கள் இங்கிருந்து எடுத்து வெளியில் அனுப்பியிருக்கோம். ஏன்னா ஐந்தனையில் இது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. இப்போ ஆன்லைனில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பண்ணுறோம். தியரி நீங்கள் வந்து ஆன்லைனில் படிப்பீங்க. ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை ஹைதராபாத்தில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் கொச்சினில் இருக்கீங்க. அப்போது அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம். அட்டாச்மெண்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூகேல இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், துபாயில் இருக்காங்க. நிறைய இடத்துல நாங்கள் ஒரு 1000 பேரை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். வர மாதத்துலேருந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஐந்தனையில் இதை நான் சொல்கிறேன். எங்கள்கிட்ட வந்து டாங்கி ஃபார்ம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு காலேஜ் இருக்குது. காலேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இருக்குது, 1 இயர் டிப்ளமோ இருக்குது. அதே மாதிரி வந்து 1 இயர் டிப்ளமோ, 6 மந்த் கோர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் விரும்பி இங்கேயே நான் ப்ராக்டிக்கல் கற்றுக்கிறேன் அப்படின்னா கூட டேரெக்டாக இங்கே வந்து இருந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் கற்றுக்கலாம். அதுக்கான நீங்கள் ஃபீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கூட நாங்கள் பண்ணி அனுப்புவோம். ஆம்ப்ளைட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கொண்டு வருவாப்பில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஐந்தனையில் பேசும்போது நிறைய விஷயத்தை பேசணும். இப்போ நான் வந்து எங்கள்கிட்ட வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணணுமா, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் வந்து ஆலோசகராகவும் இருக்கேன். என்ன மாதிரி ஆலோசகராக இருக்கேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு சேரிட்டி ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு சொசைட்டி நம்ம பண்ணுறது,
பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்ம ஃபண்டிங் வாங்க முடியும், ஃபண்டிங்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, ஃபாரினில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி லோன் வசதிகள்லாம் இருக்குது, அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி பட்டர் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது எல்லாமே சொல்லித்தருவோம். சூப்பு வந்து என்ன மாதிரியான சூப்புகளோட நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். பல வகையான சூப்பு மட்டுமே தயார் பண்ணி கூட நம்ம பண்ண முடியும். சூப்பர் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள்.